இந்தியா வளமானது எப்போது? அதாவது 1975க்கு முன்னாடி பஞ்சம்னா பஞ்சம். மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, நெல் கிடையாது. ஒரு படி அரிசி வந்து 50 ரூபாய். 50 ரூபாய்னா 1.5 படி அரிசி, 1.5 கிலோ அரிசி 50 ரூபாய் 75ல. அப்போ வந்து 2 பைசா, 1 பைசா, 3 பைசாலாம் இருந்த காலம். அரிசியே பார்க்க முடியாது. ரேஷன் கடைகளில் போய் பார்த்தா பெரிய பெரிய அரிசியா இருக்கும், பெரிய பெரிய புழுவா மேயும். அதுக்கு போய் ரொம்ப தூரம் நடந்து போய் லைன்ல நின்று அரிசியை வாங்கிட்டு வரணும். அது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு நேரத்துக்கு கூட பத்தாது, அவ்வளவுதான் கிடைக்கும். மற்றபடி விவசாயமே கிடையாது, அதாவது தண்ணி கிடையாது, பஞ்சம், காடுகள்ல விளைச்சல் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் விளைஞ்சிருக்கும். அப்ப சாப்பாடு வந்து இதுதான். கேழ்வரகு வந்து கொண்டு வந்து ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அதை வந்து மாவா கரைச்சி களியா பண்ணி டெய்லி உணவு அதுதான். அப்படி ஒரு காலமெல்லாம் இருந்தது. அப்புறம் 75க்கு மேலதான் மழை பெஞ்சது. மழை பெஞ்சது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேர் வந்து 18 வருஷம் இழுக்காம இருந்தது. அந்த வருஷம் இழுக்க ஆரம்பிச்சு புதுப்பிச்சாங்க. புதுப்பிக்கும் போது நிறைய விபத்துகள்லாம் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சு செழிச்சது நாடு. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு வரலாறு தான், தெரிஞ்சுக்கோங்க.